ஆகா விசு மைய நேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய பகுதி ஒன்றில் இந்து மதம் அதை பற்றி பார்த்தோம். அதில் இன்னும் சில பகுதிகள் காரணங்கள் இருக்கிறது. அதை நாளை பகுதி 2 பார்க்கலாம் என்று முடித்திருந்தேன். அந்த மீதமுள்ள பகுதியெல்லாம் இந்த பாகம் 2 பார்க்கலாம். இந்து மதம், ஹிந்துஸ், அதாவது எதையும் கொன்று உண்ணலாம் என்ற உணவு முறையிலிருந்து கொல்லாமை, புலால் மறுத்தல், ஜீவகாருண்ய ஒழுக்கம் மற்றும் சைவம் என்ற வரையறையை கொடுத்த மதம் இந்து மதம். இந்துக்களின் புனித நூல் என்று ஒரு நூலை குறிப்பிடுவது கொஞ்சம் கடினம்தான். ஏனென்றால் பெரியோர்கள் அளித்த அனைத்து நூல்களுமே புனிதமானதாகவே கருதப்படுகிறது. அதனால் இந்த நூல்தான் என்று எதையும் குறிப்பிட்டு சொல்லுவதற்கு இல்லை. பெரியோர்கள் நமக்கு அளித்த அனைத்து நூல்களுமே புனிதமான நூல்கள். முக்தி எனப்படும் மரணமில்லா பெருவாழ்விற்கு வழிகாட்டும் மதம் நமது இந்து மதம். சகிப்புத்தன்மையையும் சமாதானத்தையும் போதிக்கக்கூடிய மதம் நமது இந்து மதம். கோயில் என்ற ஒன்றை கட்டி அதில் வாழ்க்கையின் தத்துவத்தையும் உலக இயக்கத்தின் இரகசியத்தையும் உலகிற்கு அளித்த புனித மதம் நமது இந்து மதம். இப்படி இன்னும் பல காரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். இந்துவாக வாழ்வதில் பெருமை கொள்ள வேண்டும் அனைவரும். ஆமாம், இந்துவாக வாழ்ந்தால் இயற்கையானாகவே வாழலாம். ஆகவே நாம் இந்து என்று சொல்வதற்கு திரும்பவும் சொல்கிறேன், ஹிந்துஸ், இந்தியன் என்று சொல்வதற்கு நிறைய காரணங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். நம்முடைய மகாபாரதம், இதிகாசம் போன்ற இராமாயணம் நூல்களெல்லாம் எடுத்து பார்த்தால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரணத்தை சொல்லியிருக்கும். உதாரணமாக, பெண் ஆசையை ஒழிப்பதற்கு இராமாயணம், மண் ஆசையை ஒழிப்பதற்கு மகாபாரதம், கடமையின் முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்கு பாகவதம், அரசியலுக்கு அர்த்தசாஸ்திரம், தாம்பத்தியத்திற்கு காமசாஸ்திரம், மருத்துவத்திற்கு சித்தா ஆயுர்வேதம், கல்விக்கு வேதக்கணிதம், உடல் நன்மைக்கு யோக சாஸ்திரம், கட்டுமானத்திற்கு வாஸ்து சாஸ்திரம், விண்ணியலுக்கு கோள் கணிதம், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். நமது இந்து மதத்தில் இருக்கக்கூடிய நூல்கள் அனைத்தும் மிகவும் பெருமை வாய்ந்தவை. நான் இந்தியனாக இருப்பதில் ஒவ்வொருவரும் பெருமைப்பட வேண்டும். ஆக இதையெல்லாம் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.